வணக்கம். நான் டாக்டர் பிரியசக்தி, மகப்பேறு, மகளிர் நலம் மற்றும் குழந்தையின்மைக்கான சிறப்பு மருத்துவர், கிருஷ்ணமால் மெமோரியல் ஹாஸ்பிட்டல், தேனி. பிரசவத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் பெண்களுக்கு நீங்கள் டெலிவரி பிளான் பண்ண போறீங்க, டெலிவரி வந்து ஒரு 1 monthல உங்களுக்கு வந்து டெலிவரி ஆக போகுது அப்படின்னா மெயினாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, எமர்ஜென்சியாக எப்போ வேணால் டெலிவரி ஆகலாம், எப்போ வேணால் உங்களுக்கு வந்து பெயின் வரலாம். ஸோ ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும், முதல்ல எந்த ஹாஸ்பிட்டல் போகணும், உங்கள் ஆப்ஸ்டெட்ரிஷியன் யார், என்னென்ன திங்ஸ் நீங்கள் வந்து எடுத்து வைக்கணும், உங்களுக்கும் எடுத்து வைக்கணும், உங்கள் குழந்தைக்கும் எடுத்து வைக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் 1 month முன்னாடி ஆர் அட்லீஸ்ட் ஒரு 20 days முன்னாடி டெலிவரி டேட்லேருந்து பேக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பெட்டர். பிளான்டு டெலிவரி இருந்தது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 1 week முன்னாடியாவது என்னென்ன விஷயம் பண்ணணும், எந்த ஹாஸ்பிட்டல் போகணும், உங்களோட டிரான்ஸ்போர்ட்டு, எமர்ஜென்சியாக மிட் நைட்டில் பெயின் வந்தால் நீங்கள் யாரை கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கிறது என்றைக்குமே சேஃப். நம்பர் 1. நம்பர் 2 வந்து உங்கள் மைண்ட் செட். ஆங்ஸைட்டி ஜென்ரலாக இருக்கவே கூடாது. ஏன்னா பிரெக்னன்சிங்கிறது ஒரு நார்மல் ஃபிசியாலஜி. நீங்க வெளியில இருந்து அதை ப்ரிவென்ட் பண்றதுக்கோ இல்ல அதை காம்ப்ளிகேட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணாலுமே நேச்சரோட ஒரு பிரின்சிபிள், அது எவ்வளவு ஹெல்த்தியா அந்த பேபி பிறக்கணுமோ அதுக்கு நேச்சர் என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணும். ஸோ அதை உங்க மைண்ட்ல வச்சுக்கணும், ரிலாக்ஸ்டா இருக்கணும். நார்மல் டெலிவரி ஆகுமா, சிசேரியன் ஆகுமா, பொண்ணு பிறக்குமா, பையன் பிறக்குமா, இந்த எல்லா கேள்வியும் மைண்ட்ல இருந்து எடுத்துடணும். ஸோ டெலிவரி ஆகி வீட்டுக்கு வரும்போது அம்மாவும் குழந்தையும் சேஃபா வரும், அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கணும்.